டேய், நீங்க மட்டும் சரியான ஆம்பளைங்களா இருந்தா தைரியமா என்ன வந்து புடிச்சு பாருங்கடா. சொல்லி வைங்கடா உங்க எஸ்ஐ கிட்ட. என்ன பிடிக்கணும்னு நினைச்சாலே அவன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. யாரா அது? டேய், ஊர்ல ஆம்பளைங்க உன்னால பாக்கெட்ல பர்ஸ் வைக்கவே பயப்படுறாங்கடா. பொண்ணுங்க எல்லாம் செயின் போடுறதுக்கு அலறாங்கடா. ஒரே நாள்ல 56 பர்ஸையும் 17 செயின் எப்படிடா அடிச்ச? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். உன் முகத்தை பாக்குறதுக்கு நீ சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையாடா. எங்க வச்சிருக்கேன்னு சொல்ற? எடுத்துருந்தா தானே சார் ஒழிச்சு வைக்கிறதுக்கு. இவன் கூட்டாளி இன்னொருத்தர் இருக்கா சார். பர்சன் செயினும் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாது? சங்கர்னு ஒருத்தன். சங்கரா? சார், சங்கர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல எனக்கு அண்ணன் யாருமே கிடையாது சார். ஹலோ மாமா, அந்த போலீஸ்காரங்க கண்ணுல சும்மா விரல விட்டு ஆட்டிட்ட போல இருக்கு. நீ சாதாரண ஆள் இல்ல மாமா. இந்த போலீஸ்காரங்களை ஓவரா அலைய விட்டு நம்ம பெரிய பணக்காரங்க. யாரு நீ லூசு? என்னடா மறந்து போயிட்டியா? ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னாவே சேர்ந்து திருட்டோம், எத்தனை செயினை திருடிருக்கோம், எத்தனை செவுரி ஏறி குதிச்சிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? ஏய், வாய மூடுறா, ஓட்ட வாயா. இது என்ன அரசியல் கட்சி மீட்டிங் நினைச்சிட்டியா? இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க போன்ல நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்கேன். எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனா? இங்க எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கடா. சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு வாடா. ஏய், இவ்வளவுதானா? வேற ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? அவ்வளவுதான் சார். கையில ஏதாவது பெருசா இருக்கு, செக் பண்ணுங்க. ஜீன்ஸ் பேண்ட்னாலே அப்படிதான் சார் ரப்பா இருக்கும். பர்ஸ் மறந்துட்டியா சார்? மறந்து போயிட்டேன். எடுத்துங்க சார், எடுத்து சார் டேபிள்ல வைங்க. அந்த பக்கமா? அந்த 3வது தெருல ஒரு வீட்டுல அடிச்சமே அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? இவங்க செக் பண்ணவங்க தெரிஞ்சுதா? அன்றாயிருக்குள்ள கொஞ்சம் வச்சிருக்கேன் சார். அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடலாம் சார். அப்புறம் எதுக்கு சார் உள்ள வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விடுங்க சார். அடுத்த ரவுண்ட் ரெடி ஆயிட்டாங்கடா. என்ன பசங்களா? என்ன சார் தூக்கமா? துப்பாக்கியோட எல்லாம் வரீங்க? இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டோம் சார். இருக்கட்டும். அது வர்ற வழியில நம்ம அம்மன் கோயில்கிட்ட 2 பேரை பழி கொடுக்குன்னு பேசிக்கிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, அதனால நம்ம ஊரை பிடிச்ச பீட போயிட்டு அவனுக்கிட்ட இருந்து நிம்மதியா இருக்கலாம் நாங்க. எனக்கு என்னமா அது 2 பேரும் நீங்க தான் நினைக்கிறேன். சார் என்கவுண்டர்ல வேணாம் சார், ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். அவங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நான் சொல்றதை செய்யணும். என்ன சார் செய்யணும்? திருடணும். நீ சொன்னது கரெக்ட் தான், திருடணும். நாளைக்கு உங்களை நான் இங்கிருந்து தப்பிக்க வைப்பேன். நாளைக்கு காலையில் 4 போலீஸோட கவர்மெண்டோட 60 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் ராஜபாளையம் போறேன். வழியில் எங்களை அட்டாக் பண்ணிட்டு எங்க கான்ஸ்டபிளையும் போட்டு அடிச்சிருங்க. என்னையும் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் நடிங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிவகாசிக்கு ஓடிடுங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, 50-50. இல்ல, எனக்கு 99%, உங்களுக்கு 1%. இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். டீல் ஓகே சார். வெரி குட். இறங்குடா, இறங்க, எல்லாரும் இறங்குங்க. டேய், என்னடா இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டேன்? என்னால ஓடி வரவே முடியலடா. டேய், கொஞ்சம் வெளியில வாங்கடா. மாமா, இவங்க எல்லாரும் இருந்து கண்ண போடுங்க. சரி. டேய், துப்பாக்கி எல்லாம் கொடுங்கடா. ஏன் லெவலுக்கெல்லாம் இது ரொம்ப சின்ன துப்பாக்கி, பெருசா எடுத்துட்டு வரக்கூடாதா?
லக்ஷ்மி கணபதி ஃபில்ம் இன்றே பாருங்கள் உங்கள் அபிமான திரையரங்கில் சந்தில சிந்து பாடும். அடேங்கப்பா எவ்வளவு தெளிவா அடிச்சிட்டீங்க. என்ன கூட அடிங்க, இல்லைன்னா டவுட் வந்துடும். நீங்க போலீஸ்கார அடி இருப்பாரு, வெளியில தெரியவே தெரியாது. ஆனா நீங்க அடிக்கல, ரத்தம் வரணும், அப்பதான் நம்புவாங்க. அப்படியா? எப்படி இன்னும் வேணும் அப்படியா மாமா? குமுறு மாமா. இப்படி அடிக்கிறது கண்ணா பண்ணானே. பின்ன என்னையா 99% உனக்கு 1% எங்களுக்கு அக்ரிமெண்ட். என்னடா அக்ரிமெண்ட்? இந்த மொத்த பணமும் எங்களுக்கு தான். உன்னால என்ன பணமே பண்ணிக்கோ. போலீஸ்காரன் அடிக்கிறீங்க. சும்மா விட மாட்டான்டா. ஆமா, லொகேஷன் ஷிஃப்ட். வா. நம்மளும் சேஃப்டி கொண்டு வச்சிருவான். What is this nonsense? What's going on here? Who is this black dress? Black dress போட்டுட்டு கோமாளி மாதிரி வந்திருக்கீங்க. 5-star hotel உங்களை யார் அலோ பண்ணது? I say you get up. What? கையெழுத்து போக வந்தாடா லாக்கி. Why you came to star hotel? நீங்க சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு 5-star ஹோட்டலுக்கு வரீங்களா? மனசுல என்னடா நினைச்சிட்டீங்க? அம்மா அப்படின்னா உனக்கு தமிழ் தெரியும்ல? அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுன? ஏய், இது வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் அப்படியே தமிழ்ல சொல்றீங்க. நீ ஒரு நிமிஷம். டேய், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்? சரி சார். இவன் பேசுறதெல்லாம் சரியானு எனக்கு சார். எங்க இருந்து வந்தாங்க இவங்க? கருப்பு கலர் Dress போட்டுக்கிட்டு சிவப்பு கலர் பஸ்ல வந்திருக்காங்க. பாக்கிறதுக்கு அப்படியே பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க. சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கையேந்தி பவனுக்கு போகணும். எதுக்கு 5-star ஹோட்டலுக்கு வந்தாங்க? இவங்களை உள்ள விட்டது யாரு? சரிதான் சார். அப்புறம் நீ பேசும்போது இடையில ஏதோ ஃபேஸ் ஆஃப் சுவிட்ச் ஆஃப். உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நான் சின்ன வயசுல இருந்தே கான்வென்ட்ல தான் படிச்சேன். எப்பவுமே இங்கிலீஷ்ல தான். ஒரு பில்டப்புக்காக தான். இங்கிலீஷ் மீடியம். ஆமா, இவனுக்கு கொடுத்துடலாம். இங்கிலீஷ் தெரியல எங்களை கேவலப்படுத்தியா? ரோட்ல தானே சொல்லு. இந்த ஹோட்டல்ல ரூம் எவ்வளவு சொல்லு. இந்த ஹோட்டல் கட்ட எவ்வளவு சொல்லு. இல்ல இல்ல இந்த ஹோட்டல் மொத்தம் எவ்வளவு சொல்லு. சொல்லிட்டு வாங்கிடுவீங்களா? சார் சார் சார், நான் உங்களை சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சிட்டீங்க சார். சார் 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 வாங்க சார். இந்த பேக் நான் எடுத்துக்கிறேன். நீ போ போ போ. அடிச்சு அந்த மாதிரி ஜாக்பாட் தான் அடிக்கணுமாமா. இல்லனா இந்த மாதிரி 5-star ஹோட்டல்ல தங்க முடியாது. ஆமா, முதல்ல நம்ம Dress மாத்தணும். இந்த Dressல பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் திருட்டு பசங்க மாதிரியே இருக்கு. முதல் வேலையா நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணணும். எப்படி இருக்கா தெரியுமா? பேரு நந்தினி, டாக்டர் அக்கா. என்னடா லவா, ஆத்தூர்ல இருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு எங்க இருந்தா வந்துச்சு இந்த லவ் எல்லாம்? இது வரைக்கும் பர்ஸை பார்த்தா மட்டும் தான் துடிக்கிறேன் என் பல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்து துடிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சில்லற திருட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு லைஃப்ல வைஃபோட செட்டில் ஆகலான்னு தோணுதுடா. முடிவே பண்ணிட்டியா? சரி நடத்து. அடுத்து என்ன குத்துப்பாட்டா? மாமா, என்னடா கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றா. என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. என் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டை கொடுப்ப பாரு. ஐயா மச்சான கல்யாணம் பண்ணிக்கமா. என் மச்சான கல்யாணம் பண்ணிக்க. அனிதா பச்ச மாதிரி ஹைட்டா இருப்பாமா. நீ இங்கே இருக்க? உன்னை நான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடிட்டு வரேன். சாரி மேடம், இவர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரா?
நான் டாக்டர் நந்தினியை பார்க்கணுன்னு ரிசப்ஷனில் என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் இங்கே வந்துட்டாரு. நான் டாக்டர் நந்தினியை பார்க்கணும், அவங்க எங்கே இருக்காங்க? நீங்க பார்க்க வந்து டாக்டர் நந்தினி நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. பாத்தீங்களா, இவருக்கு இதான் ப்ராப்ளம். அது எப்படி சொல்றதுனே தெரியல. ஏதாவது ஒரு அழகான பொண்ணை பார்த்தா உடனே அவங்க கால்ல போய் விழுந்துறாரு. தங்கச்சி, என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க. என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், வல்லவர், தங்கமானவர். அவர் பார்க்கறதுக்கு அமிதாப் பச்சன் மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சரி, இதுல யார் அமிதாப்? அப்பனா இதுக்கு ஏதோ கலண்ட் இருக்கு. ஆமா, ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம். வா வா வா, ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம். எத்தனை லட்சம் செலவுனாலும் பரவாயில்ல, இவர் மட்டும் குணப்படுத்திட்டீங்கன்னா போதும். டெய்லி வேணாலும் நான் இவரை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரேன். இல்லனா இங்கே 2-3 வாரம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். 3 வாரம் தான். இவருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது டாக்டர். இவர் உங்க ஃப்ரெண்டா? இல்ல. பிரதர்? இல்ல. பின்ன? என் டிரைவர். டிரைவரா? வாவ், ஒரு டிரைவருக்காக இவ்வளோ ஃபீல் பண்றீங்க, நம்பவே முடியல. யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்யூங்க. உட்காருங்க. இங்க உட்காரு. அவங்க போகாத, இங்க உட்காரு. உங்களுக்கு என்ன பிசினஸ்? சிடி குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சிடினா? சில்லற திருட்டு தானா? போய் பேசுவியா? டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது. சீனா சைனா, டீனா துபாய், அந்த 2 நாட்டிலையும் எங்களுக்கு தான் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன். துபாயில் ஹைட் பில்டிங் எல்லாம் நிக்குது இல்ல, அதெல்லாம் இவர் பண்ணதுதான். நைஸ். இவருக்கு சீக்கிரம் குணமான உடனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல அம்மா அப்பாவும் இதான் சொல்றாங்க. அவங்க என்னடானா ரத்தன் டாட்டா, ஆதித்யா பிர்லா, பில் கேட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களோட பொண்ணுங்களோட போட்டோவா காட்டுறாங்க. ஆனா எனக்கு தான் அவங்க யாரையும் பிடிக்கல. அப்படி என்ன குறை? பாவம், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. நான் கேட்டது உங்ககிட்ட என்ன குறை? லைஃப் இல்லையா, அதான் காம்ப்ரமைஸ் ஆக பிடிக்கல. மனசுக்கு பிடிக்கணும்லங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணணும் தான். ஆமா ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தே ஆகணும். புஷ்பா மேம், நான் டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் என் டிரைவருக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும். ஓகே. அப்படின்னா இவரை நாளைக்கு காலைல கூப்பிட்டு வரேன் மேடம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சக்சஸ் மாமா, சக்சஸ். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே உன் ஆசை எல்லாத்தையும் சொல்லிட்டியே. பத்தாது மாமா, அப்படி இல்லைன்னா நடுவுல வேற எவனாவது போந்துருவான். நீ போற ஸ்பீடுக்கு வேற எவனால வர முடியும்? அந்த வண்டியை பாருங்க, அது நம்மளை இடிக்க வருது. கொஞ்சம் சீக்கிரமா போங்க டாடி. இடிக்க வருது. என்னடா உன் பையன் இன்னும் அப்படிதான் இருக்கானா? எவ்வளவோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ டாக்டர் கிட்ட காட்டிட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுபடியும் என் பையன் எப்ப பழைய நிலைமைக்கு வருவான்னு எனக்கே தெரியல. கவலைப்படாதடா, டாக்டர் நந்தினின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இதுக்குன்னே இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் எல்லாமே சரியா போயிடும். சொல்லுங்க. He is my only son, ஆனந்த். சுரேந்தர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வருங்கால எம்டி. என்ன ப்ராப்ளம்? இவன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான் டாக்டர். வானத்தை பார்த்தாலும், நெருப்பை பார்த்தாலும், லிஃப்ட்டை பார்த்தாலும், கடைசியா படிக்கட்டி ஏறி இறங்க கூட பயப்படுறான் டாக்டர். ஒரு சின்ன குளத்தை பார்த்தா பெரிய கடலா நினைச்சு அதுல மூழ்கி போற மாதிரியும், நெருப்பை பார்த்தா அக்னி குண்டத்துல விழுந்து எரிஞ்சு போற மாதிரியும் எல்லாத்துக்கும் பயப்படுறான் டாக்டர். இந்த ப்ராப்ளம் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கா? இல்லம்மா, சின்னப்பா அவன் ஸ்கூல்ல விளையாட்டுலையும் படிப்புலையும் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அவனுக்கு 13 வயசு இருக்கும்போது அவன் வர ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல நெருப்பு பிடிச்சு அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அங்க சுத்தி இருந்தவங்க கொஞ்சம் பேரை காப்பாத்தினாங்க. ஆனா மிச்சம் இருந்தவங்க இவன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலானாங்க. அதுல இருந்து மனசு பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாமா. டாக்டர் நந்தினியை பார்க்கணும். சாரி, அவங்க பேஷண்ட் ஆனந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல பிஸியா இருக்காங்க. நாங்க வெயிட் பண்றோம். இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. மாமா, எனக்கு ஒரு வாட்டி அவளை பார்க்கணும் போல இருக்குடா. இவன் உயிரோட எங்களுக்கு திரும்ப கிடைச்சாலும் இவன் இப்படி இருக்கானேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். மாமா, இவனை பார்த்தா கூட நம்மள மாதிரி டிராமா பண்ற மாதிரி இருக்குல்ல. பார்க்க பயந்தாங்கொழி மாதிரி இருக்கான். டம்மி பேசுமாமா, நீ வா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இவர் லைஃப்ல நடந்ததுன்னா நிச்சயமா அவர் குணமாயிடுவாரு. நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்றீங்களா? சரிம்மா, நீ இரு. உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். மெடிசன் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தான் குணப்படுத்தும். நம்பிக்கையால மட்டும்தான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை முழுமையா குணப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை உன் மேல உனக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற ஏன் மேலேயும் இருக்கணும். மேடத்தை பார்க்க முடியுமா? நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பேஷண்ட் ஆனந்த் பார்க்கறதுல பிஸியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. கிளம்புங்க. நதிங் டு வரி சார். உங்க சன்னுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் இங்க இருக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆக்சிடென்ட்டால உங்க சன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. டாக்டர், நீங்க தான் எப்படியாவது இவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஆனந்த், நாளையில இருந்து நீ எங்க போனாலும் தனியா தான் போகணும். ஓகே? ஓகே. ஏங்க டாக்டர் நந்தினியை பார்க்கணும். இப்போ அவங்கள பார்க்க முடியாது. ஏகப்பட்ட பேஷண்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னன்னாலும் சரி, இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். என்னமா பண்ணி தொலைங்க. ஏங்க அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாதா? ஏதாவது நான் பண்ணி தொலைங்கயா. தலை எழுத்து. இதுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீ மாதிரியே பண்ணிக்குது. ஹலோ, உங்களுக்கு வீடெல்லாம் இல்லையா? அப்புறம் கேன படுத்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா? எப்பயாவது டாக்டரை பார்க்க முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு. வீட்ல போய் சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. வந்து சேர்ந்ததுங்க பாரு. இந்த ஆனந்த் வந்து 3 நாளா நந்தினியை பார்க்க விடாம பண்ணிட்டாமாமா. ஆமாடா. அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவானோ? அவனுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது மாமா. நாளைக்கு பாத்துடலாம். தம்பி, என்ன பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அண்ணே, ஒரு வாரமா டிபிக்கு குடிச்சிட்டு இருந்தானே, அதனால தானே உங்ககிட்ட குடிச்சிட்டு வந்தோம். ஏண்டா ஆக்குபாய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறியா எருமை? வாவ், வாட் a power. டேய், வசூல ஸ்டார்ட் பண்ணுங்க. எவன்டா அவன்? பூமியில இருந்து 3 அடி கூட இல்ல. அவனை போய் பெரிய தாதாவை நினைச்சிட்டு எல்லாம் பயப்படுறீங்க. யாரு பேரை சொன்னா அழுகிற குழந்தை கூட அழுகையை நிறுத்துமோ, யாரு அடிச்சா பொறி கலங்குதோ, யாரு பேரை சொன்னா பசு கூட தன்னால பால் கறக்குதோ அவர்தான் ஆக்குபாய். சந்தையில சண்டை சத்தம் இல்லாம சந்தா வசூல் பண்ற சக்கரவர்த்தி, சென்னையின் காட்ஃபாதர். இங்க சட்டம் நியாயம் எல்லாம் கிடையாதா? இருக்காங்க பாருங்க. அண்ணே, so watch your step, cuz do what you're told. This is my kingdom, do what you're told. Wind up in the box all இது ஐஏஎஸ் மாமூல் சார், இது டிராஃபிக் போலீஸ் மாமூல் சார், இது போலீஸ் மாமூல் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஏன் சுருங்கி போயிருக்கு? அது சிட்டியில் பந்து அதிகமாகிடுச்சு சார், அதை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இன்னொரு தடவை காரணம் சொன்னேன்னு வெய்ய, சஸ்பெண்டும் ஆக மாட்டேன், ட்ரான்ஸ்ஃபரும் ஆக மாட்டேன். டைரக்டாக உன் இடத்துல இன்னொருத்த வந்து உட்காந்து போ. வரேன் சார். Mama, what a ferocious man, but I like him. ஏ ஆக்குபாய், ஐயோ இச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எப்படி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எங்கடா போற? விடாத. எல்லாம் பணத்தை பத்திரமா பேங்க்ல தான் போட்டு வைப்பாங்க. அண்ணா என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாரு?
என்னடா ஸ்டைலு? கண்ணாடியை கட்டு போட. என்ன லேட்டு? போ. வணக்கம் சார். இது நீங்க கொடுத்த பணம் சார். இது எல்லாம் மார்க்கெட்ல வாங்குறது சார். ஓகே கேட்ச். தேங்க்யூ சார். சார் என்னடா இப்போ விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் ரேட்டு டீசல் ரேட்லாம் கூட கூட்டிட்டாங்க. ஓஹோ. என்னை சுற்றி இருக்கிற எருமைங்கெல்லாம் சனிக்கிழமை கூட நான்வெஜ் வேணும்னு கேட்குதுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போடா. போ போ.